guys, welcome back. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைனா மேக்னெட் ஃபேக்ட்ஸ் அதுல இருந்து வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அதாவது திங்ஸ் யூ கேன் ஒன்லி சீ இன் கொரியா. கொரியானோட எல்லாரும் டக்குனு நார்த் கொரியா நினைச்சிருப்பீங்க. நோ, இது சவுத் கொரியா. ஸோ எனக்கு சவுத் கொரியா ரொம்ப பிடிக்கும். அதனால சவுத் கொரியாவில் இதெல்லாம் சவுத் கொரியாவில் மட்டும்தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்து வச்சுக்கிடுவோம். ஏன்னா இன்னொரு 110 வருஷத்துல நம்ம போகிறோமா இல்லையா, அங்கே ப்ளக் பண்ண போகணும் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டா தான் இப்படி வேறு இருக்கான்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால இப்போ அதை பார்த்து வைப்போம். இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. கேபாப், கே-டிராமா, கொரியன் மூவிஸ்னா மட்டுமே ஞாபகம் வர சவுத் கொரியால பலருக்கும் தெரியாத பயங்கரமான மேட்டர்கள்லாம் இருக்கு. காரை சர்வீஸ் பண்ற மாதிரி புக்க சர்வீஸ் பண்றதுல இருந்து பிளாஸ்டிக் சர்ஜரியே கல்ச்சர்லயே சேர்த்துக்கிட்டதுல இருந்து உயிரில் ஆக்டோபஸ் அப்படியே முழுங்குறது வரைக்கும் சவுத் கொரியால மட்டுமே நீங்க பார்க்க முடிஞ்ச ஏகப்பட்ட பேர் கேள்விப்படாத மேட்டர்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதனால அந்த புக் சர்வீஸ் பண்றது புது ஐடியா இருக்கு. ஆக்டோபஸ் வேர்ல்டு ஃபுல்லா சவுத் கொரியால துண்ணப்படுற உணவுக்கு ஒரு கிரேஸ் இருக்கு. எல்லாம் ஒன்னால உரியறதுல ஆரம்பிச்சு ஊர்றது. ஆமாங்க, நேற்று இந்த டாப்பு குக்கு டூப்பு குக்கு பார்த்துக்கிட்டு இருந்தோமா, அப்போ அதில் வந்து அந்த கொரியன் டிஷ் எல்லாம் பண்ண சொன்னாங்க. கொரியன் டிஷ் நமக்கு ஒன்றும் தெரியலை. சிவாங்கில இருந்து எல்லாருமே புதுசா இருக்கு என்னடான்னு பார்த்தா அவங்களுக்கு இப்போ அந்த டிராமா பார்த்து கே-டிராமா பார்த்து தெரியுது. ஆமா, அவங்க அந்த வாழ்றது உடம்பு மட்டும்தான் இந்தியாவில் இருக்கு, எல்லாம் அவங்க கொரியாவில் தான் இருக்காங்க. இப்போ அந்த லாங்குவேஜ் கூட தெரியுது. ஆமா, ஏதோ லவ் யூக்கு என்னன்னு கேட்டா சரங்கியோ அப்படின்றான். அத சரங்கியோவை இன்னொரு பொண்ணுகிட்ட சொன்னா அந்த பொண்ணுக்கு புரியுது. அப்ப நான் யோசிச்சு பார்த்தேன், மொத்த லேடிஸும் ஒரு மாய உலகத்துல கொரியாவுக்கு போயிட்டாங்க. அவங்க சொல்றாங்க, எனக்கு இந்த ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். ஏதோ பிம்பி பப்பா ஏதோ சொன்னாங்க. நீங்க எத்தனை தடவை கொரியாவுக்கு போயிருக்கீங்க கேட்டா ஒரு தடவை கூட கொரியா கண்ணால பார்த்தது இல்லையா. ஆனா அந்த சாப்பாடு பிடிக்கும்ன்றாங்க. கொரியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டு அந்த கொரியன் கலாச்சாரம் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு, ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த கொரியன் டிராமா. நேர்ல போய் பார்த்தா கொரியன் சைக்கோ படம் எல்லாம் பாருங்களேன். நாங்க கூட அதை பாக்குறதுனால எங்களுக்கு பயந்தான் வருது. வரைக்கும் ஏகப்பட்ட வெரைட்டிகளை வெளுத்து வாங்குவாங்க மக்கள். நம்ம ஊர்ல பொரிக்கிறது அவிக்கிறது மாதிரி மட்டும் இல்லாம பச்சையா சாப்பிடுறதே அங்க பழக்கமா வச்சிருக்காங்க. குறிப்பா நக்ஜின்னு சொல்லப்படுற ஒரு ஸ்மால் ஆக்டோபஸ் வெரைட்டியை பிடிச்சி அதை ராவா சாப்பிட்டு ராவடி பண்ணி இருக்குது. அதாவது லைவா இருக்க ஆக்டோபஸ் அப்படியே கட் பண்ணி சனக்ஜிங்கிற பேர்ல அப்படியே சாப்பிடுறாங்க. அங்க தட்டுல வச்சிருக்கும் போதே அதோட 8 கைகளும் துள்ளிக்கிட்டு இருக்கும். அப்படியே எடுத்து அதை தொண்டையில இறக்குறது அவங்களோட ஊர் வழக்கம். அதோட இதுவே லைஃப் டேஞ்சராவும் இருக்கும். ஏன்னா துடிக்கிற ஆக்டோபஸ தொண்டைக்குள்ள இறக்கும் போது அதோட டென்டக்கல்ஸ்ல இருக்க வேக்யூம் கப் தொண்டையில அடைச்சு ஆன்மா சாந்தி அடைஞ்ச பயபிள்ளைகளும் அங்க இருக்காங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் அந்த மேட்டரை விரும்பி சாப்பிடுறவங்களும் இன்னைக்கு இருக்காங்க. பல வண்ணங்கள்ல பேனாவை பயன்படுத்துற நம்ம ஊர்ல சிவப்பு கலர்ல எழுதுற பேனாவையும் வாங்கி எழுதி எல்லா வேலையும் பார்த்திருப்போம். என் ஸ்கூல்ல டீச்சர்கள்லாம் விரும்பி யூஸ் பண்றதே அதான். ஆனா சிவப்பு இங்குக்கும் சவுத் கொரியாக்காரங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. பொதுவா தென்கொரிய மக்களை பொறுத்த வரைக்கும் ரெட் இங்க்ல யாராவது ஒருத்தரோட பேரை எழுதுனா அவர் இறந்து போயிருவாருன்னு ஒரு மூட நம்பிக்கை இருக்கு. அதை நம்ம ஊர்ல இருக்க கெட்ட சகுனம் மாதிரி பாக்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு கொரிய நண்பர் இன்னொரு நண்பரோட பேரை சிவப்பு இங்க்ல எழுதுனா அந்த இன்னொரு நண்பர் மண்டையப்பட வாய்ப்பு இருக்குன்னு மனசார நம்புறாங்க. இதனால ரெட் இங்க பார்த்தாலே அலறாங்க. The freezing zone பொதுவா பார்த்தாலே அலறாங்கன்னா அப்ப அந்த நாட்டுல இருக்கு. ஏன் வச்சிருக்கீங்க, இதுக்கு வெளியே போடுங்க. நீங்க அலற மாதிரி இன்னொன்னு சொல்லட்டா, லைட்டா ஒரு பிளேட் எடுத்து கையை கீறி பாருங்க, உங்களுக்குள்ள ரெட்டிங் தான் இருக்கு. அப்ப நாளைக்கு செத்து போயிருவோமா? பேர் எழுதக்கூடாது. பேர் எழுதக்கூடாது. கோமனாகன்ற பேர் எழுதலாம் போல. உங்க ஊர்ல சூனியம் வைக்கிறது ரொம்ப ஈஸி இல்ல. ஒரு சிவப்பு பெண் எடுத்து குமாரு அப்படின்றதுனா நாளைக்கு குமாரு அப்படி கிடப்பாரு. பொதுவா குச்சேசோ கோனைசோ வாங்கினா நம்ம ஊர்ல டக்குன்னு சாப்பிட்டுருவோம். ஏன்னா டைம் போச்சுன்னா உருகி வீணா போயிடும். ஆனா கொரிய மக்கள் அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. ஏன்னா சவுத் கொரியால ஐஸ்கிரீமா வாங்கிட்டு நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக கூட அதையும் நிறைவேற்ற ஒரு நவீன மிஷினை வச்சிருக்காங்க எல்லா பெரிய கடைகள்லயும். அதாவது சவுத் கொரியன் சூப்பர் மார்க்கெட்ல ஃப்ரோசன் சீஸ் ஐஸ்கிரீம்னு எதை நீங்க வீட்டுக்கு வாங்கிட்டு போனாலும் அதை எடுத்துட்டு போறதுக்காக ட்ரை ஐஸ் போடுற ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷின்ல ஒரு கேரி பேக் நீட்டிங்கன்னா வீட்டுக்கு எடுத்துட்டு போற வரைக்கும் விரைப்போட பாத்துக்கிறதுக்கு வேண்டி ஐஸ் அதுல நிரப்பப்படும். பரவென்ன எவ்வளவு வேணா லோட் பண்ணிட்டு போய் வீட்டுல வச்சு சாப்பிடலாம். The hair style நம்ம ஊர்ல ஒருத்தங்க சிங்கிளா இல்லையாங்கிறத உங்கள்கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா சவுத் கொரியால பெரும்பாலான நேரம் உங்களோட கூந்தலை வச்சே தெரியும். குறிப்பா லேடிஸோட ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸை எடுத்து காட்டுற மாதிரி அந்த மேட்டர் இருக்கும். அதாவது சவுத் கொரியால நீளமான நேரான கூந்தலை வச்சிருக்க பெண்கள்லாம் பெரும்பாலும் சிங்கிளா தான் இருப்பாங்க. அதாவது சிங்கிளா இருக்க பெண்கள் தான் அந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பாங்க. அதே குட்டையா கட்டிங் வெட்டி இருக்க பெண்களுக்கு ரீசெண்டா கல்யாணம் ஆயிருக்கணும் இல்ல கமிட்டடான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்னு அர்த்தம். அதே கொஞ்சம் கர்லியான மீடியமான ஹேரை வச்சிருக்கவங்க கல்யாணம் ஆகி கொஞ்சம் ஆண்டுகளான ஒரு மிடில் ஏஜ்டு பெண்மணின்னு அர்த்தமா. கூந்தல்லே காதலோட ஸ்டேட்டஸை காட்டுற இந்த சிம்பாலிக்கான மேட்ரு
கொரியாவை கிங்குகள் ஆண்ட காலகட்டத்துல இருந்தே இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் மாதிரி இல்லைனாலும் சிம்பாலிக்கா சில பெண்கள் யூஸ் பண்றது வழக்கமா இருக்கு. ட்ராலிஸ் பொதுவா நம்ம ஊர்ல இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்குலாம் போகும்போது அங்கனக்குள்ளே பொருளை வச்சு எடுத்துட்டு வரதுக்காக ஒரு ட்ராலியை கொடுப்பாங்க. அது ஒரு பொருளை வாங்க போனவனா 9 பொருள் வாங்க வைக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜினாலும் அதுலயே ஒரு அட்வான்ஸா புகுத்தி வச்சிருக்காங்க சவுத் கொரியால. சவுத் கொரியால இருக்க பெரிய பல சூப்பர் மார்க்கெட்டுகள்ல இந்த அட்வான்ஸுக்கு ஸ்மார்ட் ட்ராலிஸ் இருக்கும். அதுல பார்கோட ரீட் பண்றதுக்கான மேட்டர் இருக்கும். பொருளை நீங்க உள்ள தூக்கி போடும் போதே அதை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டு பில்லு பே பண்றதுக்கு லைன்ல நிக்கிற நேரத்தை குறைக்கும். அதாவது ரேக்ல இருந்து ப்ராடக்ட் எடுத்து ட்ராலில போடும் போதே அந்த ப்ராடக்டோட டீடைல்ஸ், விலை, ஏதாவது ஆஃபர் இருந்தா அதுவும் எல்லாமே காட்டிடும். எடுத்த எல்லா பொருளுக்கான விலையும் கூட்டிடும். அந்த பார்கோட மெயின் பில்லிங் ஏரியாவுக்கு எடுத்துட்டு போய் அங்க இருக்க மிஷின்ல ஸ்கேன் பண்ணா டக்குனு பில் பே பண்ணிடலாம். ஒன்னொன்னா எடுத்து பில்லிங் கவுண்டர்ல பில்ல போட்டு டைம் வேஸ்ட் பண்றத லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு அட்வான்ஸா மாத்தி வச்சிருக்காங்க. இந்த குடிமக்கள் இது இங்கே மலேசியாவிலையும் புதுசாக வந்துச்சு. பட் நாங்கள் இருக்க ஏரியாவில் இருந்து கொஞ்சம் தள்ளி போகிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தான் இருக்குது. இதை பார்க்கறதுக்காக போகணுமா அப்படிங்கிறதுக்காக ஒரு சரியான தருணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயும் வந்துடும். எங்கள் ஏரியாவுக்கு எப்போ வருதோ அப்போ பார்க்கலாம்னு இருக்கோம். பார்ப்போம். ஆல்கஹால் போன்ற எல்லா நாட்டிலையும் குடிமகன்கள்லயே குடிகார மகன்களும் இருப்பாங்கன்னாலும் ஆசிய கண்டத்திலேயே சவுத் கொரியால தான் அதிகமான குடிகார மக்கள் இருக்காங்களா. யோ மதுபிரியர்கள் இங்க மத்த மக்களோட கலக்கிற சோசியல் மட்டும்னாவே கையில டம்ளர் வச்சிருக்காங்க. பார்ட்டி பிசினஸ் மீட்டிங்னு அத்தனைக்கும் ஆல்கஹால ஒரு பார்ட்டா எடுத்துக்கிறாங்க. அது போக சிங்கிளா குடிக்கிறதுக்கு ஒரு பேரு, கும்பலா குடிக்கிறதுக்கு ஒரு பேருன்னு கள்ள கல்ச்சர்லயே கலந்து விட்டுருக்காங்க. அதனாலதான் உலகத்தோட அதிக மது விரும்பிகள் இருக்க நாட்டோட லிஸ்ட்ல முக்கியமான இடத்துல இருக்காங்க. அதுலயும் சோஜுங்கிற மேட்டர் சொட்டு மருந்து மாதிரி எல்லாரும் இங்க குடிக்கிறாங்கிறதா சோதனையே. புக் சர்வீஸ் செயலடிச்சக்காரன் நீர் அடிச்சு சர்வீஸ் பண்றதெல்லாம் நம்ம ஊர்ல வழக்கம் தான். ஏன்னா அழுக்கு எடுக்கிறதுல அது முக்கியமான வழி. ஆனா சவுத் கொரியால நீங்க புக்கையுமே சர்வீஸ் பண்ண வசதி இருக்கு. ஆக்சுவலா இருக்கு. அதாவது பொதுமக்கள் அதிகமா புழங்குற பெரிய பெரிய லைப்ரரிகள்ல ஆல்ரெடி புத்தகத்தை யூஸ் பண்ணவங்களோட ஜெர்ம்ஸை நீக்கிறதுக்காக, அழுக்கு இருக்க புத்தகத்தை புதுசா புதுப்பிக்கிறதுக்காக அங்கேயே ஒரு புக் சானிடைசேஷன் மிஷின் வச்சிருப்பாங்க. அதுல நீங்க படிக்க விரும்புற புக்கை பக்காவா பக்குவமா கொண்டு போய் சொருகி விட்டீங்கன்னா அந்த மிஷின் யூவி ரேஸை வச்சு பாக்டீரியாவெல்லாம் பஸ்ட் அவுட் பண்ணிடும். வேற 99.9% கிருமிகள் போன அந்த புக் எடுத்து படிச்சு பரவசம் அடையலாம். The Phobia சவுத் கொரியால பலரும் ஃபாலோ பண்ற மூட நம்பிக்கையில ஒண்ணுதான் 4ஆம் நம்பர் மேல இருக்க பயம். அதாவது சவுத் கொரியன் லாங்குவேஜ்ல 4ஆம் நம்பருக்கு சா அப்படின்னு சவுண்ட் வரும். அதே நேரம் இறப்பு டெத்துக்கு சா வார்த்தையும் அர்த்தமும் வேறனாலும் சிமிலரான சவுண்டு தான். இதனால மரணத்துக்கும் 4ஆம் நம்பருக்கும் ஏதோ லிங்குன்னு அவங்க நம்புறதுனால 4ஆம் நம்பரை கண்டாலே கொஞ்சம் ஒதுங்கிக்கிறாங்க. அதாவது பல அடுக்கு மாடிகள்ல இருக்க லிப்ட்கள்ல ஃப்ளோர் பட்டன்கள்ல 1 2 3 இருக்கும். அடுத்தது 4க்கு பதிலா F போட்டிருப்பாங்க. இல்லனா ஸ்ட்ரைட்டா 5க்கு போயிருவாங்க. அதே மாதிரி பல அடுக்கு மாடி கட்டிடங்கள்ல 4வது ஃப்ளோர்ல மட்டும் ரொம்ப கம்மியான விலைக்கு வாடகைக்கு கிடைக்குமா. அது போக உயிரை காப்பாற்ற வேண்டிய ஹாஸ்பிட்டல்ல 4ஆம் நம்பருங்கிறது ஃப்ளோர்லயும் சரி ரூம் நம்பர்லயும் சரி அறவே அவாய்ட் பண்ணிடுறாங்க. போன் நம்பரு லைசன்ஸ் பிளேட்னு 4ஆம் நம்பர் அதிகமா வந்ததுன்னா அதையும் வாங்குறது இல்ல. ஏன் தெரிஞ்சவருக்கு பரிசு கொடுக்கும் போது கூட 3 பேரு சேர்ந்தா விளங்காதுன்னு நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி 4 கிஃப்ட் செட்டா கொடுக்கறத விரும்புறது இல்ல. ஒரு பேட் லக்கா பாக்குறாங்க. கப்பல் ட்ரெஸ் சவுத் கொரியா. அப்ப சவுத் கொரியாவுக்கு போனா நம்ம அவங்கள பயமுடுத்தி வாழலாம் போல இருக்கு. 4ஆம் நம்பரு சிவப்பு இங்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப சொல்ல, ஏய் உங்க பில்டிங்ல இருக்கிற 4வது மாடியில இருக்கிற 4வது வீட்டு சிவப்பு பெயிண்ட் அடிச்ச வீட்டு எங்களுக்கு வாடகைக்கு கொடுறாங்க அப்படின்னு கேட்டா குறைஞ்ச விலைக்கு கொடுத்துருவாங்க. உன் பேர் எழுதிடுவேன் சார். அதான் சொல்ல உன் பேர் என்ன எழுதிடுவேன்னு வந்து தைரியம் வந்து எழுதுவோம். பேர் என்ன ஸ்பெல்லிங் தெரியலையா எப்படி எழுதுறதுன்னு தெரியல. நான் சொல்ல இருடா உன் பேர் என்ன கிமி கிமியாவா கஷ்டப்பட்டு எழுதுறேன்டா அப்படின்ட்டு கிமோ கிம் கிம் கொய் கொய் கொய்யா எழுதிட்டேன்டா அப்படின்னு அங்க இருக்கிற பார்த்தா அவர் பேரு குமு குய்யாவா. அதான் இங்க அவங்களுக்கு இவ்வளவு உயிர் வாழ்றாங்க. அவங்க பேருக்கு ஸ்பெல்லிங் கண்டுபிடிச்சு எழுதுங்க பாப்பா முடிஞ்சா. அது சரி. சோடியா சுத்துற பல பயபிள்ளைகளும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் போட்டு சுத்துறத உங்களால பார்க்க முடியும். காதலர்கள்ல இருந்து கல்யாணம் வரைக்கும் மென்னு விமன் 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறது அங்க ஒரு வழக்க பழக்கமா இருக்கு. காரணம் தங்கள் இணைப்பிரியாத கப்பல்னு வெளி உலகத்துக்கு காட்டுறதுக்காகவே இந்த மாதிரி மக்கள் ஒரு மேட்டரை ஃபாலோ பண்ண. அடுத்து என்ன, சவுத் கொரியால இருக்க பெரும்பாலான துணி கடைகள்ல ஒரே மாதிரி இருக்க மென்னு விமன் ட்ரெஸ் சேர்த்தியே வைப்பாங்களாம். ஒரே மாதிரி ஆடையை தேடி வர கியூட் கப்பல்களை வேற ஆனா சேம் க்ளோத்ஸ் இங்க கடைகள்ல கிடைக்கும். The pregnant care வேர்ல்டுல எல்லா நாடுகளும் கண்ணு கருத்துமா பாத்துக்க வேண்டிய பிரெக்னன்ட் பெண்களை சவுத் கொரியால எக்ஸ்ட்ராவா ஒரு அரைக்கண்டு சேர்த்து பாத்துக்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு வருஷமும் சவுத் கொரியால பர்த் ரேட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால இங்க பிரெக்னன்டா இருக்க பெண்களுக்கு கவர்மெண்ட் அவங்களால முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்குறாங்க. நீங்க ஒரு பிரெக்னன்ட் பெண்மணியா சவுத் கொரியால இருந்தா நேஷனல் ஹாப்பினஸ் கார்டுன்னு ஒண்ணு கொடுக்கப்படும். அதுல 1 மில்லியன் வானும் கிரெடிட் பண்ணப்படும். இந்திய மதிப்புல ஒரு 62,000 கிட்ட அளிக்கப்படும். அதை வச்சு முடியாத பட்சத்துல பிரெக்னன்சி செலவுகளை நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதோட சவுத் கொரியால ஓடுற பெரும்பாலான பஸ்ஸுகள்ல பிரெக்னன்ட் பெண்களுக்கு தனியா சீட்டும் ஒதுக்குறாங்க. அதோட டெலிவரி அப்ப சிசேரியன்லாம் நடந்ததுன்னா அதுக்காக செலவுகளை கவர்மெண்டே ஏத்துக்கிறாங்க. கர்ப்பிணி தாய்மார்களை கண்கலங்காம பாத்துக்கிறாங்க.
வேலண்டைன்ஸ் டே உலகம் ஃபுல்லா காதலர் தினம் ஒரு மாதிரி கொண்டாடுவாங்கன்னா, அதாவது ஆண் மக்கள் அவங்களோட ஆளுக்கு ஏதாவது ஒரு பிரசன்ட் பண்ற மாதிரி, கிஃப்ட் பண்ற மாதிரி அன்பை வெளிப்படுத்துறதுல ஆண்களோட கைகள் ஓங்கி இருக்க மாதிரி இருக்கும். ஆனா கொரியால கொண்டாட்டம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. எது ஒன்னு யாரையும் வரைச்சு அந்த கொரியா இல்லையா? தென்கொரியாவை பொறுத்த வரைக்கும் காதலர் தினத்தன்னைக்கு பெண்மணிகள் தான் ஆண் கண்மணிகளுக்கு சாக்லேட்டை வாங்கி கொடுக்கணும். பெண்கள் முதல்ல காதலை எக்ஸ்போஸ் பண்ண எப்படி இருக்குங்கிற ஒரு வழக்கத்தை அங்க ஃபாலோ பண்றாங்க. இந்த ஒரு கல்ச்சர் இவங்களோட கலாச்சாரத்துல கலந்தது இல்ல. அதை ஜப்பான்ல இருந்து கடன் வாங்கியிருக்காங்க. அதாவது 1958 ஜப்பான்ல இருந்த மேரிஸ் சாக்லேட் கம்பெனிங்கிறவங்க பொதுவா ஆண்கள் தான் காதலை முதல்ல சொல்லணும்னு ஒரு வழக்கம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மாத்தி விமன் சொன்னா எப்படி இருக்குங்கிற ஒரு கற்பனையில மார்க்கெட்டிங் பண்ணாங்க. அது காலப்போக்குல ஜப்பான்ல ஹிட் ஆகி அதை சவுத் கொரியாவை அடாப்ட் பண்ணிருக்காங்க. அதனால February 14 ஆண்களுக்கு பெண்கள் சாக்லேட் வாங்கி தராங்க. இதுக்கு கைமாறா கடனை திருப்பி அடைக்கிற மாதிரி அடுத்த மாசம் March 14 ஒயிட் டே ஒண்ணு கொண்டாடி அதுல ஆண்கள் அன்பை திருப்பி காட்டுவாங்களாம். ஆளே இல்ல பெல்லு அப்படின்னு ஒரு அது சரி, ஒரு மாசம் கேப்ல கொடுத்து புடுங்குறாங்க. ஏன் சார் இந்த காதல் பண்றப்ப மட்டும் 4ஆம் நம்பர் எல்லாம் அதுல வருது, பயம் இல்லையாப்பா? February 14 March 14 அதுக்கெல்லாம் பயம் இல்ல. அப்ப நாளை பார்த்தா ஏத்துக்கிறது. அது சரி, அவங்க சொல்லுவாங்க காதல்னாலே சாகுதானடா, நாங்க அதான் சிம்பாலிக்கா வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல. அடுத்த மாசம் ஏப்ரல் 14 அதுக்கு ஒரு டே வச்சு கொண்டாடுறாங்க. நம்ம வாழ்க்கையிலேயே நல்லது நடக்கும்னு ஒரு நம்பிக்கையால் மட்டுமே வாழ்ந்துகிட்டு இருக்க சிங்கிள்ஸுக்கு ஏப்ரல் 14 பிளாக் டே. ஒற்றையர்கள்லாம் ஒண்ணு கூடி பிளாக் பீன் நூடுல்ஸ் சாப்பிட்டு கொண்டாடுறாங்க. அதை ஒண்டிய திரியற மக்களுக்கும் ஒரு டேவை வச்ச ஊர் யாது? ஏப்ரல் 1 இருக்கே. கல்ச்சர்ல மாசத்துக்கு ஒரு டேவை கலந்து விட்டு அதுக்கு ப்ராடக்ட் விற்கிற கம்பெனிகள் எல்லாம் செழிப்பா இருக்காங்க. The beauty conscious அழகுனா இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு அளவுகோலை வச்சுக்கிட்டு அப்படி இல்லாம நார்மலா இருக்க ஆண்களையோ பெண்களையோ பெரிதளவுல மதிக்கிறது இல்லை. இங்க கண்ட நேக்கா இருக்கணும், மூக்கு ஷேப்பா இருக்கணும்னு கண்ட மேனிக்கு பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸை வச்சிருக்கிறதுனாலயே சவுத் கொரியால தான் உலகத்திலேயே அதிகமான பிளாஸ்டிக் சர்ஜரிகளும் நடக்குது. பாடியை ஃபிட்டா வச்சுக்கிறது, கண்டபடி டயட் இருக்கிறது, நேச்சுரல் பியூட்டியை மாத்திர மாதிரி கண்டபடிக்கு சர்ஜரிகள் இறக்குறதுன்னு சொசைட்டி சொல்ற அழகை வச்சுதான் இங்க மதிக்கிறாங்க மத்தவங்களை. குறிப்பா ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணும் போது கூட அப்ளை பண்ணவங்களே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கான். அவங்கள தான் செலக்ட் பண்றாங்க. இதனால இங்க பெண் குழந்தைகளுக்கு பெற்றோரா இருக்க பல பேரும் அவங்க மகளோட 16வது பர்த்டேக்கு டபுள் ஐலிட் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றதுக்கு பணம் சேர்த்து அதை கிஃப்டா கொடுக்கறதெல்லாம் வழக்கமா இருக்கு. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோல இருந்து தென்கொரியாவை பத்தி பல தெரியாத மேட்டர்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். பார்த்ததுல வியக்க வச்சது எதுங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சிவப்பு மாத்திரை உங்களால வருங்காலத்துல நடக்க போறதை தெரிஞ்சுக்க முடியும். நீல மாத்திரை உங்களால கடந்த காலத்துல நடந்ததை மாத்த முடியும். பார்த்து தேர்ந்தெடுக்கவும். எதை தேர்ந்தெடுத்தீங்க, ஏன் தேர்ந்தெடுத்தீங்கங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண தட்டி விடுங்க. சேனலை பிடிச்சிருக்கா அதுல போடுங்க. ரெண்டுமே வேணாம். லைஃப் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம இருக்கும்போதே இவ்வளவு நாரி போய் கிடக்கு. நம்ம அறிவுக்கு இந்த நீயும் லைஃபை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இதை விட நான் நாரி போயிடுறேன். அதனால இருக்கிற நாத்தமே போதும் சார். இதுக்கு மேல ஒன்றும் மாத்திரையை சாப்பிட்டு போயிட்டு முன்னாடி பின்னாடி போயிட்டு ஒன்றும் நொட்ட தேவை கிடையாது. ஏங்க சவுத் கொரியாலாம் வாழ முடியாது போல இருக்கு. போனோமா பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும். நம்ம நல்ல அழகா இருக்க நாடுகள்லாம் இப்படித்தான் இருக்கு. பியூட்டி ஸ்டாண்டர்ட் ஓகே, அது ஒரு கல்ச்சரா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இந்த இத்தனை வயசானவனே பொண்ணுங்களுக்கும் பையன்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணணுங்கிற மாதிரி அங்க 16 வயசு வந்தோடனே பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு காசு சேர்க்கிறாங்க. ஏண்டா நல்லா இருக்கு. அதான் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கு. அதான் லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இப்படி குத்தி இதை இழுக்கிற இந்த கொரியாவுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி, இந்த ஃபேஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்றதுக்கு வேற வேற கண்ட்ரீஸ்ல இருந்தெல்லாம் அங்க போறாங்க. அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தா இப்படித்தான். இல்ல அவங்க போகும்போது அழகா தான் இருப்பாங்க. உங்களுக்கு என்ன சில பிரச்சனை, நீங்க கொரியாவுக்கு ஸ்கின் இது மாத்த போறீங்கன்னு போனா அங்க போயிட்டு ஒரு வாரம் 10 நாள் அங்க தங்கி இந்த மூக்கை இப்படி அறுத்து எடுப்பாங்களா, எடுத்து எல்லாம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தா வீங்கிரும் மூஞ்சி, இப்படி வீங்கிரும். இங்க எல்லாம் ஊசி அடிச்சு இழுத்து இங்கே அதை அடிச்சு நமக்கு அவங்க அந்த வீங்கின மூஞ்சோட பேசிட்டு இருப்பாங்க vlogல. நமக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி வலிக்கும். இவ்வளவு வலியையும் தாங்கிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு பார்த்தா மூஞ்சின்னு போயிடும். சில நேரம் மிஸ்டேக் ஆச்சுன்னா ஐயா இருக்கிறத வெள்ளையாக்குறதுக்கே இங்க முக்கிட்டு இருக்காங்க. இதுல முகத்தையே மாத்தணுமா? அவங்க நார்மலா நம்மள வழியா தான் இருப்பாங்க. அவங்க நார்மலா அந்த கொரியாவுக்கு நாங்க ஆபரேஷன் பண்றோம்னு போதே ஃபிளைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க. அது ஒரு பைத்தியம் அவங்க மைண்ட்ல போயிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஆளை விடுங்க சார், 1-2 நல்ல விஷயம் இருந்தாலும் முக்கால்வாசி ரொம்ப மோசமா இருக்கு. உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.